ஹலோ மக்களே, வெல்கம் டு த ஸ்பெஷல் எபிசோட் ஆன் தி ஐஎஸ்எல் சீசன். ஆரம்பிக்க போகுது நெக்ஸ்ட் சீசன். வழக்கமா நாங்க ரெண்டு பேருமே இப்படித்தான் ஒவ்வொரு சீசனுக்கு முன்னாடி பரபரப்பா ஆஹா ஓஹோமோ. ஆனா இந்த தடவை உண்மையாவே ஆஹா ஓஹோன்னு சொல்லலாம் போலயே. ராகுல் மூஞ்சி ஃபுல்லா அந்த சிரிப்பு பாக்குறீங்க. எனக்கு என்னமோ கான்பிடன்ஸ் இருக்கு. ஆனா அந்த கான்பிடன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு என்ன பேசுறதுக்கு முன்னாடி நான் ராகுல்கிட்ட சொல்றேன். ராகுல் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, இவ்வளவு மூஞ்சில பளபளப்பு தெரியாது உங்ககிட்ட. ஏன்னா இந்தியன் ஃபுட்பால் தான், நம்ம இந்தியன் நேஷனல் டீம் தான் சோகமா இருந்தது அப்படின்னு அதை தூக்கி போட்டு அடுத்து சென்னையில இறங்குறோம். அப்படியே டீமை பார்த்தாலே அதான் டீம் நல்லா இருக்கே அப்படின்னு இருக்கு. சோ இந்த வருஷம் அந்த ஹோப் இருக்கு. ஓவன் கையில எப்பவுமே செகண்ட் மொரினியோ மாதிரி நம்ம ஒரு செகண்ட் சீசனா நம்ம மாதிரி டிராஃபி அடிச்சிருவாரு. அந்த ஒரு ரெப்புடேஷன் எப்பவுமே. அதனால அந்த நம்பிக்கையோட எல்லா நம்பிக்கையை போடுறோம் அப்படின்னு பாக்கலாம். ஒரு நம்பிக்கை இருக்கு, அது மட்டும் நான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இருக்குங்கிற பட் எனிவே மக்களே, பாக்குறவங்க எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறோம். நாங்க வந்து அப்பப்போதான் சென்னையின் அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஒரு 5-6 மேட்சஸ் கூட சேர்ந்துதான் ஒரு வீடியோ போடுவோம். பட் எவ்ரி வீக் சென்னை என்எஃப்சி டாக்ஸ் வந்து பிபி டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வந்து வாரம் வந்து ஒவ்வொரு மேட்ச் லைவ் வாட்ச் அலாங் பண்றாப்ல, ஒவ்வொரு மேட்சுக்கு ரிவ்யூ பண்றாப்ல பிரசன்னா. ஸோ மறக்காம கோ செக் சேனல் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஓவன் காயல் ஆஃப் சீசன்ல போனரோ வந்தாரு, என்னது விடியல் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எங்க பிளே ஆஃப் போனோமா, பிளே ஆஃப்ஸ் போனா, பட் பிளே ஆஃப்ல தான் தோத்துட்டோம் அன்பார்ச்சுனேட்லி. பட் திங்ஸ் ஆர் லுக்கிங் பிரைட், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி போனரவே ராகுல் சொல்லியிருந்தான். தம்பி சொல்லு, ஸ்குவாட் ஓவரால் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம சொல்லிட்டே இருந்தோம். இந்த டீம் அவ்வளவுதாங்க, இந்த டீம் 4-5 பிளேயர் வாங்கினாதான் அப்படின்னு சொல்லியிருந்தா. போன வீடியோ நல்லா ஞாபகம் இருக்கு. இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஒரு 2 பிளேயர் மாதிரி அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சோம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லு. அப்ப வந்து 2 பிளேயர் தான் அனௌன்ஸ் பண்ண சொல்றேன். அவனுக்கு வந்து ஆரம்பிச்சானுங்க மே 31 ஆரம்பிச்சாங்க அனௌன்ஸ் பண்ண. 10 நாள் கண்டினியூஸா அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டானுங்க. என்னடா நீங்க டிரான்ஸ்பர் ஆக்கி 10 நாள்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னு இருந்துச்சு. அது ஒரு 15 பிளேயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூலைல வந்து ஒரு 2-3 நல்ல பிளேயர் சைன் பண்ணிட்டு ஃபாரின் கோட்டா எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜூலைலயே முடிச்சிட்டோம் நம்ம டிரான்ஸ்பர் ஆக்டிவிட்டியை. ஸோ தட் இஸ் லைக் பிக் பாசிட்டிவ். யூஸ்வலா நமக்கு என்ன நடக்கும்னா செப்டம்பர் வரைக்கும் இழுத்து கடைசியில எப்படியோ வாங்கடா அப்படின்னு இருக்கும். இந்த வருஷம் வந்து ஜூலையே முடிச்சிட்டோம். நம்ம ஸ்குவாட் ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வரும், நீங்க இதுல போடுறீங்க இமேஜ் வரும். அதுல என்ன நடக்குதுன்னா வந்து ஸ்டார்டிங்கே கோல் கீப்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்படின்னா வந்து முகமது நவாஸ் அப்படின்னு வாங்கியிருக்கோம். இமேஜ் வந்துருச்சு. ஸோ அதான் முகமது நவாஸ் அப்படின்னு கோல் கீப்பர் வாங்கியிருக்கோம். அவர் மும்பை சிட்டில இருந்தாரு, ஐஎஸ்எல் வின்னர். அவரு சின்ன பையன் வேற. நம்ம ஸ்குவாட் ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னா வந்து ஏஜ் வந்து நமக்கு போன வருஷம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு ஸ்குவாட் ஸ்ட்ரக்சர்ல. நம்ம டெட்வுட்டும் நிறைய இருந்துச்சு. இந்த யுனைடெட்ல எப்படி டெட்வுட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் அந்த டெட்வுட் எல்லாம் துரத்தி விட்டுட்டோம். நம்ம டெட்வுட் எல்லாம் துரத்தி விட்டுட்டு குவாலிட்டியை ஏத்திருக்கோம், ஏஜை வந்து குறைச்சிட்டோம். நம்ம ஆர்டேட்டா ப்ராசஸ் மாதிரி பண்ணிருக்கோம் போல, அது தெரியுது. பட் ஆனா அது ஜெயிக்கலப்பா, இங்க ஜெயிக்கணும். சோ எல்லாமே இந்த ஏஜ் பாத்தீங்கன்னா கம்மி தான். இந்தியன் பிளேயர்ஸ் எஸ்பெஷலி வந்து 23-24 தான் ஏஜே அவங்களுக்கு. ஸோ அந்த லெவல்ல வாங்கியிருக்கோம். ஸோ நவாஸ் கோல் கீப்பர், அவருக்கும் சமிக் மித்ராக்கும் நம்பர் 1 ஸ்பாட்ல சண்டை. ஸோ அங்க ஒரு சண்டை. அடுத்து ரைட் பேக், அப்படியே ரைட் பேக் போயிட்டோம்னா அன்கித் முகர்ஜி போன வருஷமே இருந்தாரு அவரு. அப்புறம் டின்லி ஆனா அப்படின்னு வந்திருக்காரு. அவர் வந்து பழைய ஓவன் காயில் பிளேயர். அவர் ஜம்ஷெட்பூர்ல ஆனாரு. ஹி ஸ்டில் 26 27 தான். அண்ட் ஹி இஸ் a very good right back, very good solid right back மாதிரி. சோ அங்க ஒரு சண்டை, ரெண்டு பேருக்கு இப்ப இந்த டின்லியானாங்கிறது இந்தியன் பிளேயர் தான். 6 ஃபாரினர் தான் இருக்காங்க. சோ 6 ஃபாரினர் தான் முடியும் சைன் பண்ண. அப்புறம் நீங்க அப்படியே சென்டர் பேக் வந்துட்டீங்கன்னா டின்புயான்றது போன வருஷம் இந்தியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்டர் பேக்ஸ் ஐஎஸ்எல்லே. அவர் வந்து நம்ம ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர்ல சைன் பண்ணிட்டோம். அவரும் வந்து ஓவன் கைல்ல ஜம்ஷெட்பூர் ஆடி இருக்காரு. எல்லாம் நிறைய பேர் இங்க ஜம்ஷெட்பூர் எஃப்சி பிளேயர்ஸ். ஏன்னா ஜம்ஷெட்பூர் எஃப்சி வந்து 4 வருஷம் முன்னாடி ஓவன் காயில் மேனேஜ் பண்ணாரு. அங்க இருந்து நம்ம இந்த எரிக் டென் அவ்வளவுதான். எரிக் டென்னாக எப்படி நெதர்லாண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, நம்மளால இங்க இருந்து கூப்பிட்டாரு. அப்புறம் பிகாஸ் வந்து யங் ப்ராஸ்பெக்ட் போன வருஷமே இருந்தாரு, நல்லா ஆனாரு. அப்புறம் சென்டர் பேக் அப்படியே சைடு வந்துட்டீங்கன்னா எட்வர்ட்ஸ் போன வருஷம் கேப்டன், அவர் தான் இந்த வருஷம் கேப்டன். போன வருஷம் சூப்பரா ஆனாரு, மெயின் பிளேயர் அவர் தான். அவர் காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி பேக்கப் எல்சினியோ, அவரும் ஜம்ஷெட்பூர் எஃப்சி தான். அங்கதான் எல்லாம் வந்து அவர் நல்ல நெதர்லாண்ட்ஸ் டீம் உருவாக்குற மாதிரி நம்ம ஜம்ஷெட்பூர் எஃப்சி பி டீம். ஆமா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். லெஃப்ட் பேக் போனீங்கன்னா அதே 2 பேருமே நியூ சைனிங். மந்தர் ராவ் தேசாய் வந்து இஸ் 33 year old, எக்ஸ்பீரியன்ஸ் ஐஎஸ்எல் 2 டைம் ஐஎஸ்எல் வின்னர். எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ண அவர் காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி விக்னேஷ் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிட்டு
ஒரு 26-year-old டிஃபெண்டர், ஐஎஸ்எல் ம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ம். எல்லாருமே வந்து இந்த ஸ்குவாட்லயே நீங்க பாத்தீங்கன்னா வந்து நமக்கு டெப்த் இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா ம். டெப்த் இருக்கு. இதுல ம். மெயின் பிளேயர்ஸ் நான் சொல்ல ஒன்னொன்னா போகாம அதை நீங்க பாத்துக்கோங்க. சைன் பண்ணது லூகாஸ் பிராம்பில்லா அப்படின்னு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் சைன் பண்ணிருக்கோம். ரஃபேல் கிரிவிலாரோவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு. அவர் வந்து இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிளே வெல். ஏன்னா அவர் சிப்ரஸ்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடினாரு. அங்க வந்து நல்ல குவாலிட்டியா ஆடினாரு. ஸோ ம். இஸ் எக்ஸ்பெக்டட் டு லைக் இன்க்ரீஸ் த லெவல். 27 இயர்ஸோ என்னமோ தான் அவருக்கும். அப்புறம் கியான் நசீரி அப்படின்னு ரைட் விங்ல சைன் பண்ணியிருக்கோம். அவர் வந்து ம். இஸ் சீன் as ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன் இந்தியா. ம். மோகன் பகான்ல இருந்து சைன் பண்ணியிருக்கோம். லைக் இந்தியன் டீம்ல நம்ம ஸ்குவாட்ல இந்தியன் டீம்ல இந்த வாட்டி போனது வந்து அவர் ஒருத்தர் தான். கியான் நசீரி தான் போனாரு. ம்ஹ்ம். அண்ட் அகைன் அதே மாதிரி இந்த சைடுல குர்கீரத் சிங் சைன் பண்ணியிருக்கோம். அவரும் வந்து பெரிய ப்ராஸ்பெக்ட். இவங்க ரெண்டு பேரும் வந்து சீன் as லைக் ஹியூஜ் ப்ராஸ்பெக்ட் இன் இந்தியன் ஃபுட்பால் ஃபியூச்சர்ல. அண்ட் தென் வி ஹவ் ம்ஹ்ம். சைன் தெம் ஃபார் லைக் வெரி லோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ. ஆக்சுவலா ஃப்ரீயா சைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் ம்ஹ்ம். செம்ம சைனிங். அண்ட் கண்டினியூட்டி ஸ்ட்ரைக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் போன வருஷம் ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு நமக்கு. எல்லா சான்ஸ் விட்டுட்டே இருந்தானுங்க என்னதான் கிரியேட் பண்ணாலும். இந்த வருஷம் ரெண்டு பேரும் ஸ்ட்ரைக்கரை தூக்கிட்டு புதுசா வில்மர் ஜார்டன் ஜில் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். போன வருஷம் அவர் பஞ்சாப்க்கு 10 கோலோ 15 கோலோ அடிச்சாரு. நல்லா ம். ஆடினாரு. ஸோ அவரை கொண்டு வந்துட்டோம். இஸ் லைக் அ பிசிக்கல் ஸ்ட்ரைக்கர். சரியான பிசிக்கல் ஸ்ட்ரைக்கர். ம். பால் ஹோல்டப், ரன்னிங் அபிலிட்டி எல்லாமே இருக்கு. அவரை காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி சீமா சுக்கு அவரும் ஜம்ஷெட்பூர் தான். இந்த ஓ! எல்லாருமே இங்க பாதி பேர் ஜம்ஷெட்பூர் தான். ஆ. அவரும் அதே மாதிரி பிசிக்கல் ஸ்ட்ரைக்கர். பயங்கரமா ம்ஹ்ம். ஓடுவாரு. லைக் ம். குட் பினிஷர். ஸோ எல்லாமே இந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி இருக்கு. போன வருஷத்துல ம். இருந்து மெயின் பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. கார்னர் ஷீல்ட்ஸ், ரைன் எட்வர்ட்ஸ் 2 ஃபாரின் பிளேயர்ஸ் போன வருஷம் இருந்தவங்க சூப்பரா ம். ஆடினாங்க. அவங்கள மட்டும் ரீடைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டெப்த் ஸ்குவாட் டெப்த் வந்து செம்மையா இருக்கு. டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல டெப்த் இருக்கு, அட்டாக்கிங்ல டெப்த் இருக்கு, எல்லா ஏரியாலும் டெப்த் இருக்கு. காம்படிஷன் தான் அடிச்சு ஓடலாம். ஸோ ஆ, ஆ, அதான் ஆ. இந்த வருஷம் ஸ்குவாட் ஓவரால் வந்து இதுதான். நீங்க வந்து ஒரு ம். பிளேயர் போனா கூட ஸ்குவாடோட குவாலிட்டி குறையாது. அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க ஸ்குவாட வந்து. ஸோ நைஸ், அகைன் நைஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு சென்னை எஃப்சி மேனேஜ்மெண்ட். தே ஹவ் டன் ரியலி வெல் திஸ் டைம். ம், ம், ம். வெரி, வெரி ட்ரூ. அந்த வந்து ஸ்குவாட் ஓவரால் நம்ம போன வருஷம் சொல்லியிருந்தோம். ஐயையோ! டேய் 4 பிளேயர் தான்டா நல்லா இருக்கிற மாரி இருக்கானுங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? இவனுங்க எப்புட்றா ஆடுவானுங்கன்னு சொல்லி காயிலே பொலம்புனாரு. எனக்கு கொஞ்சம் பிளேயர்ஸ் வாங்கி குடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஃபைனலி சென்னையின் போர்டு வந்து தேவ் ஆக்டட் வெல். ஏன்னா இப்போ ஒரு ஒரு லாஸ்ட் 4, 5 இயர்ஸாவே வி ஹவ் நாட் பீன் சேலஞ்சிங் ஃபார் எனிதிங். டு பி ஆமா ஹானஸ்ட் தட்ஸ் ஆமா அவர் லெவல் அப்படிங்கிற மாரி நம்ம வந்துட்டோம் கீழ. இப்போ ஹோப்ஃபுல்லி திஸ் இஸ் அனதர் டர்ன் இன் த புக் அப்படின்னு தான் நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ நம்ம சொல்லியிருந்த ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். ப்ரீ சீசன் எல்லாம் வந்து பிளேயர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஃபிட்னஸ் பில்ட் பண்றதுக்காக ஆகஸ்ட்லேருந்து. ஏன்னா நம்ம ஆகஸ்ட்லேயே ஜூலைலே ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் முடிச்சிட்டோம். ஆகஸ்ட்லலாம் ஃபுல் ப்ரீ சீசன் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அது எப்படி போயிருக்கு? நீ என்ன பார்த்த? ஸோ டுரான் கப்ல வந்து நம்ம பெருசா நம்ம சின்ன பசங்களை ரிசர்வ் டீம்ல போட்டு ஆடணும். அந்த ரிசர்வ் டீம்ல இருந்து 3 பேரை ப்ரமோட் பண்ணிருக்காங்க நம்ம ஆளுங்க. ம். சோலைமலைன்னு லோக்கல் பிளேயர் ஒருத்தர், பிரஃபுல்னு ஒருத்தர், இன்னொருத்தர் பேர் பண்ணிட்டு பட் 3 பீப்புள் ஹவ் பீன் ப்ரமோட்டட். டுரான் கப்ல நான் பெருசாலாம் பண்ணல. ஏன்னா சின்ன பசங்க தான் ஆடுறது. அங்க மட்டும் வின்சி பரேட்டோ மட்டும் ஆடினாரு. பெருசா ஒன்றும் நமக்கு இது கிடைக்கல. பட் யா அங்க வந்து குரூப் ஸ்டேஜ்ல அவுட் ஆயிட்டோம். பட் மெயின் ப்ரீ சீசன் வந்து நம்ம சீனியர் டீம் ப்ரீ சீசன் ஆரம்பிச்சது ஆகஸ்ட் 10 தான் ஆரம்பிச்சாங்க. லேட்டாவே ஆரம்பிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த் ப்ரீ சீசன் போட்டு ஒரு ப்ரீ சீசன் டோர்னமெண்ட் போனோம். கோவா எஃப்சி கோவா கண்டக்ட் பண்ண டோர்னமெண்ட் பண்டோட்கர் ட்ராஃபி அப்படின்னு ஒன்று போனோம். அங்க வந்து எஃப்சி கோவா, ஒடிஷா, சென்னை, அப்புறம் அப்புறம் சர்ச்சில் பிரதர்ஸ் ஐ லீக் டீம் ஒன்று, அப்புறம் 2 ஃபாரின் டீம் பிரிஸ்பன் ரோர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஸ்திரேலியன் ஏ லீக் டீம் அது அவங்களும், அப்புறம் அர்ஜென்டினால இருந்து ஒரு டீம் டிஃபென்சியா இ ஜஸ்டிசியாவோ நம்ம அந்த மாதிரி ஒரு டீம் வந்தாங்க. நம்ம ம். வந்து குரூப் ஸ்டேஜ், செமிஃபைனல், ஃபைனல்னு இருந்துச்சு. ம். நம்ம வந்து குரூப் ஸ்டேஜ் வந்து சர்ச்சில் பிரதர்ஸ், ஒடிசா, அந்த டிஃபென்சியா அர்ஜென்டினா டீம் ஆடணும். ம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் சர்ச்சில் பிரதர்ஸோட ஜாலியா 4-1 அடிச்சிட்டோம். சூப்பரா ம். டெபியூட்டன்ஸ்லாம் கோல் போட்டு. ஏன்னா ஐ லீக் டீம்னால நம்ம பெருசா ம். ஓகே ஃபிட்னஸ். செகண்ட் மேட்சும் தேர்ட் மேட்சும் என்னாச்சு, ஹோப் இருந்துச்சு. அடடா ஒடிசா தான், சரி இந்த வருஷம் நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஒண்ணு கிளிக்கல நம்ம பெருசா. அவனுங்க ம். 1-0 அடிச்சுட்டு போயிட்டானுங்க. ம். பிளேயர்ஸும் வந்து பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. அந்த மேட்ச் ஆனா பரவாயில்ல, டீசெண்டா சரி ஓகே ப்ரீ சீசன் தான், டீசெண்டா ஒரு ம். இதெல்லாம் சைன்லாம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ம். தேர்ட் மேட்ச் தான் என்ன ஆச்சு, இந்த அர்ஜென்டினா டீம் வந்து செகண்ட் டீம் தான் ஆடினாங்க. அண்டர் 20 டீம் தான் அந்த மாதிரி தான் ஆடினாங்க. ம். அவங்களோட வந்து ரொம்ப மட்டமா ஆகி 2-0 தோத்துட்டோம். ஃபேன்ஸ்லாம் ம். வந்து கொத ஆரம்பிச்சிட்டானுங்க அதுக்குள்ள. என்னடா ஆடுறீங்க, இவ்வளவு நல்ல ஸ்குவாட் வச்சுக்கிட்டு ஓடவும் மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க, காயில் ம். டீம் மாதிரியே தெரியலடா அப்படின்னு சொல்ல ம். ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ம். ஸோ தட் வாஸ்ன்ட் அ குட் கேம். ஸோ நம்ம செமிஃபைனலும் போல கடைசியா. ம். கோவா ஒடிசா தான் ஃபைனல் ஆடினாங்க. கோவா ஜெயிச்சிட்டாங்க. பட் ம்ஹ்ம். அகைன் இட்ஸ் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு அந்த ஃபீலிங் இருந்துச்சு. பட் ம். தாத்தா சொல்லிட்டாரு, ஓவன் தாத்தா தாத்தா வராரு அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு, டேய் ப்ரீ சீசன்லாம் கண்டுக்காதீங்கடா, நாங்க சும்மா ஜாலியா ஆடணும், ஃபிட்னஸ்க்காக ஆடணும் ஓஹோ! அப்படின்னு மறைச்சு சொல்லிட்டாரு. அ, அ. ஃபிட்னஸ்க்காக ஆடணும்,
அதான் எதுக்கு பாத்துக்கிட்டு 3 மேட்ச் கிடைச்சதா வீட்டுக்கு போங்கடா, நீங்க அஹ், சீசன் வாங்க நான் பாத்துக்கிறேன் ம், அப்படின்ட்டாரு. ஸோ அதான் ம், சீசன் 14 ஆரம்பிக்குது. ப்ரீ ம், சீசன் சம்மப் பண்ணா இதான் பெருசா ஒன்றும் பண்ணல. பட் அகைன் ம், அவர் சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இஸ் ம், ஃபிட்னஸ் தான். பட் 2 பிளேயர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணாங்க. கியான் நசிரி, நான் சொன்ன அந்த ஃபார்வர்ட் ரைட் விங் லெஃப்ட் விங் ஆடுவாரு. ஹி ம், இம்ப்ரெஸ், ஹி பிளேட் ரியலி வெல். பிஃபோர் கோயிங் டு இந்தியா கேம்ப் போயிட்டாரு நடுவுல. அப்புறம் ஹன்மாட்டே அப்படின்னு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ம், மோகன் பகான்ல இருந்து சைன் பண்ணியிருக்கோம். 19 இயர்ஸோ 20 இயர்ஸோ தான். சூப்பரா ஆடினாரு அவரு. ம், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் தனியா நின்று சூப்பரா ஆடினாரு. ஸோ ஐ திங்க் ம், ம், these two players will have like big role to play this ம், season. இன்ட்ரெஸ்டிங் அதான். இன்ட்ரெஸ்டிங் அது. பட் இப்போ இந்த டீம் எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பேசிக்கலி நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம வீக்னஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பார்ப்போம். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ஸா நீ என்ன பாக்குற இந்த டீம்ல, நம்மளுடைய பிளேவா இல்ல பிளேயர்ஸோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்ஸா நீ என்ன பாக்குற? ஸோ அதான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஓவன் காயில் ஸ்டைல் வந்து இன்டென்சிட்டி வேணும். நீங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், ப்ரெஸ் பண்ணணும், லைக் விங்ல கிராஸ் பண்ணணும், வெர்டிக்கல் ஃபுட்பால் தான் ஃபுல்லா. வந்து சைட் பாசஸ்லாம் கிடையாது. போனா டமால் விங்ல பால போடு, நீ ஓடு, அதுதான் ஃபுட்பால் நமக்கு. ப்ரெஸ்ஸிங்கும் செம ஹை ப்ரெஸ்ஸிங். ஸோ இதனால ம், என்னன்னா நமக்கு ஸ்குவாட் டெப்த் சூப்பரா இருக்கு. போன வருஷம் அது இல்ல. ஒரு ம், பிளேயர் படுத்துட்டா வந்து நம்ம முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து பிளேயரை கவர் பண்றதுக்கு இன்னொரு பிளேயர் இருக்கான். நமக்கு வந்து அது ம், ஹியூஜ் அட்வான்டேஜ். நம்ம ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா ப்ரீ சீசன்ல நம்ம 4-1-4-1 ஃபார்மேஷன் தான் ஆடணும். ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் 4 அதுக்கு முன்னாடி அவங்க போட்டு பிரஸ் பண்ணாங்க, சூப்பரா பிரஸ் பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ இது வந்து தி சீசன் வில் பி a ஹியூஜ் பிளஸ் அந்த ஸ்குவாட் டெப்த்ன்றது. ஏன்னா காயிலோட ஸ்டைலுக்கு செட் ஆன மாதிரி பிளேயர்ஸ் இவங்க எல்லாருமே. ஓடுற பிளேயர்ஸ் எல்லாருமே, ம், அட்டாக் பண்ற பிளேயர்ஸ், கிராஸ் பண்ற பிளேயர்ஸ், அந்த மாதிரி பிளேயர்ஸ் இவங்க. அண்ட் வி ஹேவ் அ டார்கெட் மேன் ஆல்சோ திஸ் டைம். நீ ம், கிராஸ் ம், பண்றதுக்கு ஒரு ஆள் பாக்ஸ்ல வேணும்னா அவன் இருக்கான், அவன் கோல் அடிப்பான் உனக்காக. அந்த மாதிரி ம், பிளேயர் இருக்காங்க. அண்ட் டிஃபென்ஸ் போன வருஷம் பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு நமக்கு. இந்த வருஷம் போன வருஷம் ஐஎஸ்எல் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்டர் பேக்ஸ் சைன் பண்ணிருக்கோம். அவரும் ப்ரீ சீசன்ல சூப்பரா ஆனாரு. அண்ட் தென் ம், வி ஹேவ் காம்படிஷன் ஃபார் ஆல் பிளேசஸ் டிஃபென்ஸ்ல. நீ இல்லையா, உனக்கு பிளேஸ் இல்லையா போ அப்படின்னு அந்த மாதிரி இடம் இருக்கு. தேர் இஸ் நோ கேரண்டி லைக் ம், ஒரு பிளேயருக்கு. அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஹேவ் டீசென்ட் டு குட் குவாலிட்டி. தே ஆர் நாட் லைக் ரொம்ப மோசம், இவங்களை ஆடவே முடியாது அந்த மாதிரி யாருமே இல்லை. ஸோ ம், அது வந்து ஹியூஜ் ஸ்ட்ரென்த். மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஐ திங்க் திஸ் டீம் அந்த பிளேயர் ப்ரொஃபைல் எப்படி டார்கெட் பண்ணிருக்காங்கன்னா ஓவன் கைல் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி டார்கெட் பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம ம், யூஸ்வலா பண்ண மாட்டோம். இந்த வாட்டி வந்து சூப்பரா பண்ணிருக்கோம் நம்ம. ஐ திங்க் தட் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் ஸ்ட்ரென்த். ஐ திங்க் ஸ்டார்டிங்ல நிறைய நியூ பிளேயர்ஸ்னால ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டைம் எடுக்கும் இவங்கெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு. பட் ம், ஒன்ஸ் ஒரு 1 or 2 months போயிடுச்சுன்னா ஐ திங்க் வி கேன் எக்ஸ்பெக்ட் த ஃபுல் சென்னை எஃப்சி டீம் டு லைக் அங்க இருக்கு அந்த லெவல்ல டாப் டீம்ஸை கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு லெவல்ல இருக்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ம், ஐ திங்க் ம், ம், இதுதான் ஸ்ட்ரென்த். அண்ட் பிளேயர் வைஸ் பாத்தீங்கன்னா லூக்கஸ் பிராம்பில்லா அவர் வந்து டாப் பிளேயர். ம், ஐ ம், திங்க் அந்த அவர் தான் மெயின் கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர் மாதிரி. டீம்ல வந்து பெருசா கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர்னா அவர் தான் இருக்காரு, வேற யாருமே இல்ல. ஸோ அவரும் கார்னர் ஷீல்ஸும் எப்படி சேர்ந்து ஆடுறாங்க அப்படின்னு பார்க்கறது வந்து எக்ஸைட்டிங்கா இருக்கும் நமக்கு. ஸோ டீம் ம், வந்து ம், ஓவரால் பேலன்ஸ் இருக்கு. போன வருஷம் அது ம். இல்ல. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ஸ்ட்ரென்த், பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். ஓகே. இன் டர்ம்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் நீ சொல்லியிருந்த நம்மளுடைய கிராசிங் தான் மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ டார்கெட் மேன் இருக்கான், ப்ராப்பர் பிசிக்கல் ஃபார்வர்ட் இருக்காங்க இன் வில்மர் ஜார்டன் சொல்லியிருந்த. ஸோ டு யூ திங்க் இட் வில் பி த சேம் ஸ்டைல் ஆஃப் பிளே வித் ஓவன் காயில்? விங்ஸுக்கு பால் போட்டுட்டு விங்ஸ் கிராஸ் பண்ணும், மற்றவங்க எல்லாம் பாக்ஸ் கிராஷ் பண்ணும். ஆமா, ப்ரீ சீசன்ல அது தெரிஞ்சு இதுதான் ஸ்டைல். விங்ல தான் ஃபுல்லா விங்ல போய் கார்னர் ஷீல்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிராசஸ் இந்த லீக். ஸோ அவர் ம், வந்து நிறைய விங்ல பால் எடுத்தாரு. கியான் நெசரியும் நிறைய கிராஸ் போட்டாரு. ஸோ ஐ திங்க் அந்த காம்பினேஷன் பிட்வீன் கியான் நெசரி அண்ட் கார்னர் ஷீல்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ம், டெவலப் பண்ண ஐ திங்க் இட் வில் பி லைக் சூப்பர். போன வருஷம் என்ன பிரச்சனைனா ஸ்டீல்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி ஆடினாரு, ம், லைக் ம், பால் இல்ல டிஃபென்ஸ்லன்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் ஹி ஹேஸ் தட் ஃப்ரீடம் டு கோ ஃபார்வர்ட். ஸ்டீல்ஸ் ம், வந்து எல்லாமே ஆடுவார். அவர் ஸ்ட்ரைக்கரும் ஆடுவாரு, கோல் ஸ்கோரிங் ஆடுவாரு. ஸோ ஐ திங்க் அந்த இதுல வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் த்ரெட்ஸ். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் சூப்பர். ம், ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் வந்து ஜார்டன் ஃபிட்னஸ் ஒழுங்கா இருந்தா, ஃபிட்னஸ் தான் ப்ராப்ளம். ஃபிட்னஸ் ம், ஒழுங்கா இருந்தா ஐ திங்க் ஹீல் பேங்க் அட்லீஸ்ட் லைக் 10 கோல்ஸ் மினிமம் என்ன கேட்டா. அந்த 10 கோல் ம், ஸ்ட்ரைக்கர் தான் நமக்கு மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு. போன வருஷம் ம், ம், ஃபைவ் கோல்ஸ் தான் ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர். ஸோ யா ம், ஐ ம், திங்க் தட் ம், இஸ் த்ரெட் ஒன். அப்புறம் செட் பீசஸ் தான் நமக்கு பிக்கெஸ்ட் இது. எட்வர்ட் ம், சொல்லிட்டாரு, செட் பீசஸ் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம், இந்த வருஷம் செட் பீஸ் இன்னும் அதிகமா போகும். ஸோ செட் பீசஸ் வில் பி ஹியூஜ் த்ரெட் ஃபார் அஸ். அது வந்து ஒன் டு கீப் அன் ஐ ஆன். ஸோ யா ம், ம், இதுதான் ம். த்ரெட்ஸ் சொல்லலாம். த்ரெட்ஸ் ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்துடைய மெயின் கேள்வி இது வந்து அந்த ஆக்சுவலா மெயின் கேள்வி போறதுக்கு முன்னாடி வந்து இப்போ நான் ஒரு இது காமிச்சேன். ஹூ டு யூ திங்க் வில் பி த ஸ்டார்டிங் லைனப்? நமக்கு வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 5 கேம் நம்ம பார்த்தோம்னா வந்து இந்த வாரம் சனிக்கிழமை ஆரம்பிக்குது. நாங்கள் ஆப்வியஸ்லி வந்து டியூஸ்டேவே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சனிக்கிழமைல இருந்து கேம் ஆரம்பிக்குது. ஸோ ஒடிஷா, மொஹமெடன் எஸ்சி, ஹைதராபாத், நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அண்ட் கோவா. இதுதான் இவங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 5 ஆப்போனன்ட்ஸ் இந்த ஸ்பேஸ் ஆஃப்
கிட்டத்தட்ட 1.5 monthsல வந்து 5 மேட்ச் ஆட போறோம். ஃபர்ஸ்ட்லி இந்த 5 மேட்ச் முடிச்சிட்டு நம்ம எங்க இருப்போம்னு உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஓகே. எக்ஸ்பெக்டட் என்ன, நார்த் ஈஸ்ட் ஆக்சுவலா டுரண்ட் கப் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம அண்டர் ரேட் பண்ண முடியாது. தே ஆர் வெரி குட் டீம் நவ். டுரண்ட் கப் ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் 3 wins அட்லீஸ்ட். நார்த் ஈஸ்ட், ஹைதராபாத், மொஹமடானோட எக்ஸ்பெக்ட் வின்ஸ் டெஃபினட்டா. ஓகே. கோவா, ஒடிசா வந்து இட்ஸ் லைக் அவங்க நம்மளோட கொஞ்சம் ஸ்ட்ராங். ஆக்சுவலா அவங்களும் நல்லா டீம் பில்ட் பண்ணிட்டாங்க. பட் என்ன மெயின்னா, போன வருஷம் நம்ம கம்ப்ளீட்டே பண்ண முடியல அவங்களோட. வீவர் லைக் ரொம்ப அண்டர் டாக்ஸ் மாதிரி ஆயிட்டோம். இந்த வருஷம் அது அப்படி இருக்காது. ஸோ ஐ வாண்ட் டு சி அந்த சைன். நீங்க வந்து உங்களால டோ டு டோ போக முடியும் அவங்களோட அப்படின்னு அந்த சைன் இருந்தாலே எனக்கு போதும். அதான் கால் நினைப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நிறைய புது பிளேயர் இருப்பாங்க. யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃபர்ஸ்ட் மந்த்ல என்ன கேட்டா. ஸோ அந்த கம்ப்ளீட் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணா அது வந்தாலே எனக்கு போதும். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் 3 wins. அந்த 2 மேட்ச் வந்து என்ன வேணா நடக்கலாம். ஸோ 3 wins மினிமம் ஐ எக்ஸ்பெக்ட். 3 winsனா இட் வில் டேக் யூ லைக் 4th or 5th அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே. நான் இது எது கேட்டேன்னா வந்து who do you think will be the first starting lineup? அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேம் நான் போய் நிக்கும் போது இப்ப நான் காமிச்ச பிளேயர்ஸ்ல கோல் கீப்பர் யாரு? நவாஸா, சமிக் மித்ரா? அங்க ஒரு சண்டை நடக்கும். யாருன்னா ப்ரீ சீசன்ல சமிக் ஆடினாரு, ஏன்னா நவாஸ்க்கு இன்ஜுரின்னு. சமிக் ஆட சான்ஸ் இருக்கு ஸ்டார்டிங்ல. சமிக் மித்ரா கோல் கீப்பர். ரைட் பேக் லால்டின் அந்த டின்லியானா வந்து இப்பதான் சைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் பொறுமையா தான் இன்டெகிரேட் பண்ணுவாங்க. அன்கித் ஸ்டார்ட் ரைட் பேக். டின்புயா எட்வர்ட்ஸ் வந்து 100% கன்ஃபார்ம்டு. அவங்க 2 பேரும் தான் சிபி பேர் இந்த வருஷம்னு ஆல்மோஸ்ட் முடிவே ஆயிடுச்சு. லெஃப்ட் பேக்கும் மந்தர் ராவ் தான் ஆடுவாரு. ஏன்னா விக்னேஷும் இப்பதான் வந்தாரு, ரீசெண்டா தான் வந்தாரு. ஸோ மந்தர் ராவ் வில் ஸ்டார்ட் த ஸ்டார்டிங் 5 games ஆடுவாரு. சிடிஎம்ல தான் நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. ப்ரீ சீசன்ல வந்து ஜித்தேஸ்வர் சிங் வந்து போன வருஷமே இருந்தாரு. ஸோ அந்த கண்டினியூட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஐ ஃபீல் லைக் காயில் வில் கோ ஃபார் ஜிதேந்திரா சிங். ஏன்னா அவரோட பழைய பிளேயர் அது. ப்ரீ சீசன்ல அவர் ஆடினாரு, 2 மேட்ச் டீசென்டா ஆடினாரு. ஸோ ஐ ஃபீல் ஜிதேந்திரா சிங் வில் ஸ்டார்ட். பட் அங்க ரொட்டேஷன் நிறைய நடக்கும். யூ கான்ட் சே எனிதிங். அந்த ஃப்ரண்ட் வந்து பிராம்பில்லா ஷீல்ஸ் அந்த அட்டாக்கிங் வந்து அது கன்ஃபார்ம்னு எனக்கு தோணுது. 2 பேரும். பிராம்பில்லாவும் ஃபிட்னஸ் இல்ல. சப்போஸ் அவர் ஃபிட்னஸ் 2 மேட்ச்க்குள்ள வந்துட்டாருன்னா ஷீல்ஸ் 100% அவர் கூட பிராம்பில்லா ஆடுவாரு. லெஃப்ட் விங் ரைட் வந்து கியான் நசிரி 100% விங், ஒன் ஆஃப் த விங்ல ஆடுவாரு. லெஃப்ட் விங்ல வந்து அந்த 3 பேர் ஃபரூக் சௌத்ரி, வின்சி பரேட்டோ, குர்கீரத் சிங். ப்ரீ சீசன்ல குர்கீரத் சிங் தான் ஆடினாரு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஸ்டார்ட் ஆல்சோ. பட் ஃபரூக்கும் வின்சியும் போன வருஷமே இருந்தாங்கனால ஐ திங்க் அவங்களுக்கு ஆடக்கூட சான்ஸ் இருக்கு. பட் ஐ எக்ஸ்பெக்ட் குர்கீரத் டு ஸ்டார்ட். ஸ்ட்ரைக்கர் வந்து இட் வில் பி வில்மர் தான் மோஸ்டா. வில்மர் தான் வில்மர் ஜார்டன் தான் மெயின் ஸ்ட்ரைக்கரா இருப்பாரு. சோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைனப்பா இருக்கும். ஓகே. நம்ம வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி எபிசோட்ல பல்லையெல்லாம் காமிச்சு நம்ம 2 பேரும் உட்கார்ந்துருந்தோம். அதான் என்னுடைய கடைசி கேள்வியா இந்த எபிசோட்ல சீசன் ப்ரிவியூன்னு சொல்லும் போது இந்த யாச்சி நம்ம வந்து ப்ராப்பரா நீ சொல்லியிருந்த டோ டு டோ போகணும் அப்படிங்கறத நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்க போகுது அப்படின்னு. பட் டு யூ சி us going into top 3 முடிச்சா டைரக்டா அந்த இதுக்கு போயிடுவோமா? 4 5 6 டாப் 2 செமிஃபைனல்ஸ் இந்த சாம்பியன்ஷிப் மாதிரி 3 4 5 6 வந்து 2 லெக் டை ஆடுவாங்களா? ஐ டோன்ட் திங்க் டாப் 2 இஸ் a realistic possibility. இந்த 3 4 5 6 குள்ள நமக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்குன்னு தோணுதா? இந்த வருஷம் வந்து ஓவன் கைல் போன வருஷமே சொன்னாரு we want to finish in top 4 next season அப்படினாரு. ஸ்குவாட் இஸ் ஆல்சோ தேர். ஸ்குவாட் இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா நம்ம வந்து மத்த டீம்லாம் கூட கொஞ்சம் செட்டில்டா இருக்கும். லைக் ஈஸ்ட் பெங்கால் வந்து வேற லெவல்ல ஸ்ட்ரெங்க் பண்ணிட்டாங்க டீம். அவங்க வந்து கெலாக்டிகாஸ் மாதிரி ஊர்ல இருக்க அத்தனை பேரையும் சைன் பண்ணி வச்சுட்டானுங்க. அவங்க நல்ல ஸ்குவாடு. அப்புறம் அவங்கள மேல வர சான்ஸ் இருக்கு. அகைன் தே ஆல்வேஸ் பி தட் ஃபார் மோகன் பகான், ஒடிசா, மும்பை, கோவா. இந்த 4 பேர் எப்பவுமே அந்த செட்டில்டு. அப்புறம் ஈஸ்ட் பெங்கால், சென்னை, கேரளா பிளாஸ்டர்ஸ் வேற எப்பவுமே இருக்காங்க. அவங்க எப்பவுமே இருக்காங்க. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வேற இந்த வருஷம் நல்லா சைனிங் எல்லாம் போட்டு சூப்பரா டூரண்ட் கப் ஜெயிச்சுட்டு கான்பிடன்ஸ் வர வராங்க. ஸோ ரியலிஸ்டிக்லி அந்த டாப் 4ல வந்து ஏதோ அந்த கோவா, ஒடிசா யாரோ போட்டு விட்டா நமக்கு உள்ள வரணும். அதுதான் எய்ம். ஆனா நம்ம கூடயே பின்னாடி வந்த நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ண ஸ்குவாடும் இருக்காங்க. ஈஸ்ட் பெங்கால், கேரளா அவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ காம்படிஷன் வில் பி ஃபார் டாப் 4 to 6 தான். ஐ டோன்ட் திங்க் டாப் 2 ரூல் அவுட் பண்ணிடலாம் என்ன கேட்டா. 3 to 6 ஐ திங்க் would be the target. The season it will be very tough, very tough. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் நீ சொல்றபடி பார்த்தா அந்த லீகே டாப் 2 தவிர மத்தெல்லாம் கொஞ்சம் பஞ்ச் அப் ஆன மாதிரி சொல்றேன். எல்லாம் சிமிலர் லெவல்ஸ்ல இருக்காங்க எல்லா கிளப்ஸுமே அப்படிங்கிற மாதிரி டாப் 2 தவிர. எக்ஸாக்ட்லி. பட் நாங்க 2 பேரும் ஹோப்ஸோடு இருக்கிற மாதிரி எல்லா சென்னை ஃபேன்ஸ் நீங்களும் ஹோப்ஸோடு இருக்கிறீங்கன்னு ஒரு நம்பிக்கையில இந்த எபிசோட நிறைவு கொண்டு வரேன்.
நீங்க மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரியலிஸ்டிக்கலி நீங்க எங்க முடிப்போம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. பட் ஏற்கனவே ராகுல் சொன்ன ஒரு பிளே ஸ்டைலா இருக்கட்டும், நம்ம தாத்தா சொல்லியிருக்கிற வார்த்தைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் உங்களுடைய காமெண்ட்ஸை வந்து போடுங்க. ராகுல் அண்ட் நானும் வந்து ரிப்ளை பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.